கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான் மீன ராசி. அப்போ மீன ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். அப்போ இவர்கள் எந்த ஸ்தலம் போனால் ரொம்ப வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்கும், என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னா மீன ராசிக்கு. இவர்கள் மீன ராசிக்கு எஸ்பெஷலி அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார். இதுக்கு அடுத்து 30 வருஷம் கழித்து தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார். அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குரு பார்வை வந்துருச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டாங்க போன இயர்லாம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார் கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். மீனராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? மீனராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். ரொம்பவும் எல்லா இந்த 12 ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு, ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்குன்னு ஒரு டைலாக் நம்ம கேள்வோம். இந்த முடிவுன்னு கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. ஓகே, நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது. இந்த பிறவி மட்டும் இல்லைம்மா, நிறைய பிறவிகள் உள்ளடங்கக்கூடியது தான் நம்ம ஜாதகம். நம்ம ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, உங்கள் குழந்தை எப்படி இருக்கும், உங்கள் சம்பந்தி எப்படி இருப்பாங்க, உங்களோட குழந்தையோட குழந்தை, அதாவது உங்கள் பேரம்பேத்திங்க எப்படி, உங்கள் வம்சாவழி எப்படி இருப்பாங்க, எனக்கு வந்து அடுத்த பிறவி எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ராசி கட்டம். அப்போ இந்த 1லேருந்து 12 வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமா இருக்கட்டும், 7ஆம் இடமா இருக்கட்டும், 10ஆம் இடமா இருக்கட்டும், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான் மீன ராசி. அப்போ மீன ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இவர்கள் எந்த ஸ்தலம் போனால் ரொம்ப வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் நடக்கும், என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னா மீன ராசிக்கு நிச்சயமாக இவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். அப்படின்னா 12 ராசிக்கும் இந்த இடத்துக்கு நிச்சயமாக போயிட்டு வரணும். அதுலேயும் எஸ்பெஷலி மீன ராசிக்காரர்கள் காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர், விஷாலாட்சி, அடடடா அப்பா எப்படி சொல்கிறது, எனக்கு இங்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்றது தான். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும், போங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். எங்கேயுமே நிற்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிஎம் வந்து சொல்கிற மாதிரி நதி போல ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நிச்சயமாக வந்து இந்த மீன ராசிக்காரர்கள் காசி போகும்போது, காசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வந்து வயசானாதான் போகணும் இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அப்படி கிடையாது. காசி வந்து புதனுக்கான ஸ்தலம், புதன் ஆக்டிவேஷனுக்கான ஸ்தலம். காசி வந்து லக்ஷ்மிக்கான ஸ்தலம். நீங்கள் காசி போயிட்டு வாங்க, ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து க்ரோ ஆகிறத கண் கூட பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மோட்ச ஸ்தலம், மோட்சம்னு வந்துருதா, மீனம் தான் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபஸ்ட்டுலேருந்து மோட்ச வீடாக இருக்கட்டும் மீனம் தான், அண்ட் வந்து லாஸ்ட் எண்டாக இருக்கட்டும் மீனம் தான். அப்போ இங்கேயும் அங்கேயும் என்ன கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, மோட்சம் பெறக்கூடிய நிச்சயமா இவர்கள் மீன ராசிக்கு எஸ்பெஷலி அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார். இதுக்கு அடுத்து 30 வருஷம் கழித்து தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார். அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குரு பார்வை வந்துருச்சு. ஆனால் மீன ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டாங்க போன இயர்லாம். 2025லாம் ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. அப்போ இவர்கள் இந்த இடம் போகும்போது நிச்சயமாக வந்து அவர்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் தான். விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த 2 ஸ்தலங்கள் மேக்ஸிமம் போயிருப்பாங்க. அப்போ இந்த காசி விசாலாட்சியும் நீங்கள் போகும்போது எப்படியாவது கஷ்டப்பட்டு ரொம்ப போக முடியலையா, போராடியாச்சும் எப்படியா போயிடுங்க, போயிட்டு வந்து பாருங்கள் மாற்றம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அங்கே கங்கையில் தர்ப்பணம் கொடுக்கணும், இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் காசி விஸ்வநாதர் போயிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியோட கவலையே பெரிய கவலையாக இருக்கும். என் பொண்ணு, என் பையன், அந்த குழந்தை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரொம்ப தேடுதலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் இவர்கள் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ஓகே மேம், சூப்பர். வந்து மீனராசி என்பர்கள் காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதரை போயிட்டு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டா அவங்க நினச்ச எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும், விஸ்வநாதர் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக மேம் 12 ராசி நேயர்களுக்குமே வந்து எந்த சிவஸ்தலத்துக்கு போய் எப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து எல்லா மாற்றமும் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயத்த ரொம்ப அழகாக இவ்வளவு நேரம் பொறுமையாக கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
நிச்சயமாமா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த புக்லேயும் இருக்காது. ஓகே. இது அனுபவபூர்வமா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா வந்து என்னோட கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட உறவுகளாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் வந்து நான் கொடுத்து லைஃப்பில் வந்து கண் கூட வந்து பார்த்த ஒரு விஷயத்த வந்து இந்தந்த ராசிக்காரர்கள் இங்கேங்க போனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சூட்சம விஷயங்கள். இந்த நீங்கள் வந்து நான் வந்து பெட்டு கட்டி சொல்லுவேன், இந்த ஸ்தலம் போனீங்கன்னா இது நடக்கும் அப்படி. எந்த நோட் புக்லேயும் எந்த ஒரு இதுலேயும் இல்லாத ஒரு சிவஸ்தலத்தை வந்து நம்ம மக்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி முழு நம்பிக்கையோடு இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு எல்லா மக்களும் ரொம்ப சுபிட்சமாக நன்மையாக வாழணும். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கடைங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையா, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே. இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா, கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் இருந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசித்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்வேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்கார்ந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.